வாக்கியங்களான எங்களை அழைத்து வந்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We want to thank God, thank God, thank God. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ராபா லேபே ஷூர ரமாஸ்தர நாட்டிரபே ரூபா லாபா ரீதா ரமணா நந்தி ஹதரபோ நவமான பாஷையோடு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இந்த தபஸ் நாட்களை எங்களை அழைத்து வந்தீரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உங்களோட பிரேயர் ஒரு குடும்பத்தை தொடும், உங்களுடைய ஜபம் ஒரு நபரை தொடும், உங்களுடைய ஜபங்கள் ஒரு சபையை தொடும், ஒரு ஊழியங்களை அசைக்கப்படும். God இடத்துல மன்றாடுகிற ஆவி ஸ்பிரிட் ராபா லேபே ரூதா ரமா ஷேகே ரபா ராதி ரபூண்டா ரமா ஷேரே ரெபே குரானாஸ்தர நாட்டே ரெபே லஹியது ரமோ ஆக்கினி 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 ஆவியானவரே, ஆக்கினி ஆவியானவரே. ஆண்டவரே, ஒரு நெருப்பு போடுங்க ராஜா, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள ஒரு நெருப்பு போடுங்க, ஒரு நெருப்பு போடுங்க ஆண்டவரே, நெருப்பு போடுங்க. இந்த தேவன் தபஸ்து நாளில் உபவாசத்தின் நாளில் ராஜா ஒரு நெருப்பு போடுங்க, ஜனங்கள் மத்தியில் ஒரு அக்னியை போடுங்க, ஒரு நெருப்பை 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 போடுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேல ஒரு அக்னியை போடுங்க ஆண்டவரே, அக்னியை போடுங்க ராஜா, அக்னியை போடுங்க ஆண்டவரே, அக்னியை போடுங்க ராஜா. குற்றங்கள் எல்லாவற்றும் மன்னிக்க நீங்க மகத்துள்ளவராக இருக்கிறீங்க ஐயா. இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ஒரு மிரக்கலுக்காக, ஒரு ஆண்டவர் ஒரு டச்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நகபனே ரீபிகாபா லாஷகராபா ரீதரபோ ரூபா ராபா ரீதரபோ ஷனனஸ்தர நாட்டிடேபே குலரியாதரபோ. ஜெபிங்க 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 ஜெபிங்க. Let this prayer be a powerful prayer. ஒரு வல்லமை மிக்க ஒரு ஜெபமாக, ஒரு பராக்கிரமமான ஒரு ஜெபமாக, அசைக்கப்படுகிற ஒரு ஜெபமாக, மாற்றுகிற ஒரு ஜெபமாக, சிந்தனையாளருடைய ஜெபமாக. Let there be vision in the name of Jesus when you pray. நீங்கள் ஜெபிக்கும்போது தெய்வீக தரிசனங்கள் உண்டாகட்டும், தெய்வீக தரிசனம் உண்டாகட்டும், தெய்வீக தரிசனம் உண்டாகட்டும், தெய்வீக தரிசனம் உண்டாகட்டும், தெய்வீக தரிசனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகளை ஒட்டைங்க, தடைகளை ஒட்டைங்க, தடைகளை ஒட்டைங்க, தடைகளை ஒட்டைங்க, தடைகளை ஒட்டைங்க. ஜெபிக்கிறேன் தேவனுடைய ஆவியில்லாதவர் எந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்னாலும் இந்த வேளை நாங்கள் கட்டஞ்சு கொள்கிறோம், கட்டஞ்சு கொள்கிறோம், கட்டஞ்சு கொள்கிறோம். நல்லதுங்க ஆண்டவர் ஆவியில படைத்திருந்தால் நீங்கள் ஆவி கற்றபடி நடக்கவும் கடவுள்களின் சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நல்லதுங்க ராஜாவுக்கு நன்றி 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 நன்றி. We thank God for what you're doing ஆண்டவரே. We thank God, we thank God, we thank God, we thank God. Rabba lebe shurodu robusto nontare kiyabe andara bushara astara nankara kanama. ஆண்டவரே, உங்கள் நீதி வலது கரத்துக்குள்ள தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நம்ம பிரார்த்திக்கிறோம். அப்பாவுடைய நீதிக்கு வலது கரத்துக்களை நாங்கள் ஒப்புக்கொண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். வந்திருக்கிற யாவரும் மறுபடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை இந்த உபவாசத்தின் நாட்கள் உங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தருணம். இந்த தருணத்தை நாம் எப்படி முழுமையாக நீங்க பயன்படுத்திக் கொள்வீங்கன்றதுதான் மிக மிக பெரிய ஒரு ரகசியம். தேவனாகி கர்த்தர் தாமே ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயே நாங்க உபவாசம் அந்த தாகத்தை தேவனாகி கர்த்தர் தந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கடைசி 6 நாட்களுடைய ஊழியத்தினுடைய பகுதிகளை தான் நாம் இந்த நாட்களே காண போகிறோம். ஸோ நமக்குள்ள கேள்வி இருக்கலாம், இது என்ன ஆஷ் வெனஸ்டேனா என்ன? ஆஷ்ன்ற வார்த்தை என்னன்னா, வெனஸ்டேன்ற வார்த்தை என்னன்னு சொல்லி நீங்க வார்த்தை கேட்கலாம். மனுஷனே தேவனாகி கர்த்தர் பூமியின் மண்ணினர் எடுக்கப்பட்டதுனால ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ மண்ணில் எடுக்கப்பட்டதுனால நீ மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக. இந்த சாம்பல் என்ற வார்த்தை தான் ஆஷ் என்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுகிறோம். நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல நீங்க 3ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல நீங்க வாசிக்க கேட்கும் போது ரொம்ப அழகாக அந்த வசனத்துடைய தோராய்களை நீங்க கேட்பீங்க. எடுத்துக்கொள்ளுங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால்
இருந்தால் ஆகாரம் புசிப்பாய். நீ ஆகாரத்தை புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கே நீ திரும்புவாய் என்றார். சோ கடைசியில மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் பாத்தீங்கன்னா சாம்பலுக்கு குடமாம ஒப்பா இல்ல. நாங்க எதுக்கு ஒப்பா இல்லைங்க? சாம்பல் கூட என்ன இல்லைங்க. இப்போ ஒரு மனுஷன் கொண்டு போய் பொதிக்கிறோம், பொதிச்சு கொஞ்ச நாளுக்குள்ள அந்த மனுஷன் ஆயிரம் அந்த இடத்துல மண்ணுக்கே என்ன ஆயிராங்க. ஏதாவது ஒரு துண்டு பீஸாக எடுக்க முடியுமான்னு கேட்க, அது முழுமையா என்ன எடுத்துங்க. மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக, இறையாமையாக அப்படின்னு எடுத்துங்க. சோ வசனம் சொல்றது போல இந்த ஆஷ் வெனஸ்டேன்றது பாத்தீங்கன்னா நம்மை நாம் தாழ்த்துகிற ஒரு விஷயம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இந்த சாம்பலை அவர்கள் மேலே போட்டு அவர்கள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா உபவாசத்துல அவர்கள் தரித்திருப்பாங்க. அந்த நாட்கள் வந்துட்டு சாக்கு துணிகளை போடுவாங்க. இன்னைக்கு நாம ரொம்ப மாடர்னைஸா இருக்கிறதுனால அவைகளை நம்ம என்ன பண்றது இல்லைங்க, போடுறது இல்லை. ஆனா அந்த நாட்கள ராஜாக்களும் சரி, தெய்வ மனிதர்களும் சரி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தத்தக்கதாக அவர்கள் என்ன செய்வாங்க? என்ன ஆடை உடைத்துக் கொள்வாங்க? என்ன துணிங்க? ரெட்டை ஆடைன்றீங்களா? அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. சாக்கு துணி. இந்த அரிசி மூட்டை எல்லாம் தைக்கிறாங்க தெரியுங்களா? இப்போ எல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்ல வந்துருச்சு. இன்னும் என்ன இருக்குதுங்க, இந்த கியூரிங்காக யூஸ் பண்ணுவாங்க, அந்த சாக்கு துணின்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குதுங்க அதுக்கு? கோணிப்பை. உண்மையான வார்த்தை கோணிப்பை வரைக்கும் வந்திருக்கு. சாக்கு துணி போயிட்டு கோணிப்பை வரைக்கும் என்னதுங்க. அந்த ஆதி நாட்கள் அன்னைக்கெல்லாம் பாய் எல்லாம் கிடையாது. அவங்க அந்த சாக்கு மேலதான் முழங்கால் படிட்டு என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க, தன்னை தாழ்த்தி கொள்வாங்க. தேவனுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா சாம்பல மேல என்ன பண்ணுவாங்க? ஊசிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நாங்க எதுவுமே இல்லை, நாங்க வெறுமை. என்னங்க, நாங்க வெறுமை. இன்னைக்கு பைபிள் அதுதான் நமக்கு மறுபடியாக கற்று தருகிறது. என்னங்க, நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டியது மிக மிக அவசியம். சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்துல 7, 8, 9, 10 வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டாகில் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் என்னவாங்க? உபவாசம் என்னவா மாத்தங்க? வெண்மையாக. உறைந்த மழைனா just like snow என்ற வார்த்தை, இங்கிலீஷ்ல snow என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. whiter than the snow. நாங்க not like a gold, not like a refined silver. ஆனா இதுங்க எதுக்கு ஒப்பாக பேசப்படுகிறதுங்க? snow தெரியலீங்களா? பனி. நாங்க பனியை வந்து ஸ்னோன்றோமா? பனி மூட்டம். அப்போ எப்படி இருக்கணுங்களா தேவனுக்கு முன்பாக நாமோ? பனியை போல வெண்மையாக, குற்றம் அற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக. வசனத்தோட தூராய் கீழே நீங்க வாசிக்க கேட்டா, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது சோ உபவாசம் எடுக்கும்போது என்ன வராங்க? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. உபவாசம் எடுக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன கொண்டு வருவாங்க? சந்தோஷமும் மகிழ்ச்சி கொண்டு வர. எதுக்கு ஒரு மனுஷன் உபவாசம் எடுக்கிறான்? இது பாரம்பரியமாக செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். This is not a traditional fasting. பாரம்பரியாக யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, நானும் அதை செய்யறேன். நான் எதுக்கு உபவாசம் எடுக்கிறேன்? எனக்கு சமைகள் வாய்க்கும் போதெல்லாம், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க உபவாசம் எடுக்கிறதை போல இந்த நாட்களில் கர்த்தர் நமக்காக என்னதுங்க, தகன பலியாக, ஜீவ பலியாக, கல்வாரின் சிலுவையில் எப்படி ஆனா நமக்கு ஒப்பு கொடுத்தாரோ அந்த ஒரு பாட நினைத்து நாம் என்ன செய்கிறேங்க? தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறேங்க? முற்றிலும் தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க
எனக்காக இவ்வளவு பாடு எடுத்தீங்களே, பாடு சுமந்தீங்களே, எனக்காக நீங்க சாபமா மாறினீங்களே, எனக்காக நீங்க தரிதனாக மாறினீர்களே, நீங்க எனக்காக சிலுவையை சுமந்தீங்களே, எனக்காக ரத்தத்தை சிந்தனீங்களே. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் இந்த 40 நாட்கள் என்ன செய்ய போகிறோங்க? என்ன செய்ய போறோம்? நினைப்பு கூற போகிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் குடும்பமாக, சபையாக, இண்டிவிஜுவல் தனித்துவமாக தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய போகிறாங்க? எப்படியாகிலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வெண்மையாக நாம் மாறத்தக்க தேவனை கர்த்தர் நம்ம கிட்ட என்ன பண்றாங்க? எதிர்பார்க்க. விசுவாசிக்கிறீங்களா? So this is not a traditional fast. இது நிச்சயமாக எல்லாருமே பாரம்பரியமா எடுக்கிற மாதிரி இந்த உபவாசம் அல்ல. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ நாம் எப்படியும் ஒரு கிறிஸ்துவனாக என்ன செய்கிறங்க? சிலருங்க வெள்ளி, சனி, ஞாயிறு உபவாசம் எடுக்கிறதை போல நாமும் இந்த 40 நாட்களும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய போகிறங்க? தேவன் செய்த நன்மையான கிருத்தியத்திற்காக, காரியங்களுக்காக நாம் உபவாசத்துல தங்கி இருந்து ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறாங்க? நாம நன்றியோ ஆராதனையோ அருகாமையில் சேருகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். அந்த வசனத்தை முடிப்பீங்களா பாருங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நொறுங்கின எலும்புகள் களிகூரும், நொறுங்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு, என் பாவங்களை நீ பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து, நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். என்னுடைய அக்கிரமங்களை என்ன பண்ணுங்க? நீக்கி அருளும். சோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உபவாசத்துல பாவத்தை விட்டு தூரம் போகவும் கர்த்தருக்கு அருகாமையில சேரணும். நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் இந்த வாரம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கிறதா உங்களுக்கு இங்கேயும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீங்க கர்த்தருடைய அந்த ஸ்பீட்ல நீங்க இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் அடுத்த தலைமுறையை ரீச் பண்ணிப்பாங்க. கடவுளுடைய ஸ்பீடுக்கு நீங்க வேலை செய்யலன்னு சொன்னா என்ன ஆகுங்க? God will touch the next generation. அடுத்த தலைமுறை டச் பண்ணி போயினே இருப்பார். நீங்க காத்துட்டு இருப்பீங்க, கர்த்தர் வருவாரு, நம்மை தொடுவாரு, நம்ம மாத்துவாருன்னு சொல்லி. ஆனா செய்தி உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், கர்த்தர் என்னட்டாருங்க? முன்னால போயிட்டார், நாமோ பின்னால என்ன ஆயிடுவோங்க? தேங்கிடுவோம். சோ தயவு செய்து இது உபவாசம் உங்களை ரொம்ப ஃபாஸ்டா முன்னால கொண்டு போகும். கிருபை உங்களை என்ன பண்ணாங்க? முன்னால கொண்டு போகும். ஜெபம் உங்களை எங்க கொண்டு போங்க? முன்னால கொண்டு போகும். அர்ப்பணிப்பு என்ன செய்யுங்க? முன்பாக கொண்டு போகும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார். அவனுடைய பேர் சவுல். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாக போகிறதுனால ஆண்டவர் ராஜா இருந்த நேரத்திலே இன்னொரு ராஜாவை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். ராஜா இருந்த நேரத்துல என்ன பண்றாருங்க? எப்படி இருக்கும்? நீங்க இருக்கிறீங்க, உங்க முன்னாடி என்ன பண்றாருங்க? சவுலுடைய நாட்கள் எல்லாம் தாவீது கீழே எப்படி தாக்கணும் தான் இருந்தது தவிர்த்து கர்த்தர் எப்படி பிரியப்படுத்தணும் இல்ல. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில சவுலை தாக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. தாவீதை நான் எப்படி பிரியப்படுத்தணும் தான் முன்னால போனேன். சோ எண்ணங்கள் மாறிடும், சிந்தனைகள் மாறிடும். அப்புறமா கடைசியில போய் மனுஷன் மேலதான் உடைய எண்ணங்கள் போய் முடிஞ்சிடும். சோ தாவீதுடைய டார்கெட் was not Saul. தாவீதுடைய டார்கெட் was God, கர்த்தர். அதுதான் கர்த்தர் சொல்ல, நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷியா மாறும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம மாறணுங்க. நீ என்னுடைய இருதயத்துக்கு. கடைசி வரைக்கும் சவுல் தாவீது மேலே கண்ணை வைத்து அவன் மடிந்து போகிறான். ஆனா தாவீதும் கர்த்தர் மேல அவர் தான் சொல்ற, என் பெலனாகி கர்த்தாவே உம்மில் நானு அன்பு கூறுவேன் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சங்கீதம். 18ஆம் சங்கீதம், சங்கீதம் 46 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, என்னுடைய இக்கட்டான சூழலை எனக்கு அனுகூலமான துணையானவர் நீரேன்னு சொல்லி அந்த வசனத்துடைய துறைகளை வாசிக்க. என்னதுங்க? இக்கட்டான சூழல்ல அனுகூலமான துணை நீங்க யாருங்க? You are the God who is in the time of refuge. எனக்கு நீங்க தான் ஆண்டவரே சகாயம் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க சங்கீதம் 100ஆம் சங்கீதத்துல வாசிக்க கேட்கும்போது, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானதுன்னு சொல்லி வசனத்தை கேட்கிறோம்.
சங்கீதம் 121 வாசிக்க கேட்கும்போது ஒத்தாசை வரும் பரதலுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்களிடத்தில் எனக்கு ஒத்தாசை வருகிறதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். சங்கீதம் 127 நீங்க வாசிக்க கேட்கும்போது கர்த்தர் வீட்டை கட்டாராகிறதை கட்டுடைய பிரயாசம் இதுதான் சொல்லி அவனுடைய வசனத்துடைய துறைகளை நீங்கள் வாசிக்க கேட்கிறீங்க. சங்கீதம் 126 4-5 நீங்க வாசிக்க கேட்கும்போது தெற்கத்தின் வல்லைகளை திசையாம் திருப்பதை போ தேவா என்னுடைய சிறை இருப்புகளை நீங்க திருப்பெறுகிறீரே. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட என்ன இருக்குதுங்க, அறுவடை இருக்குதுன்னு சொல்லி வாசிக்க கேட்கிறோம். 139 சங்கீதம் 4 வசனம் சொல்கிறது, என்னுடைய நாவில சொற்கள் பெறாதற்கு முன்பாக நீர் அவைகள் யாவற்றும் அறிந்திருக்கிறீரேன்னு சொல்லி வாசிக்க உங்களுக்கு ஏராளமான வசனம் கொடுத்துட்டே போகும். சங்கீதம் 150 சங்கீதம் கடைசி வசனம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை. இதுதான் தாவீதுடைய பிரின்சிபலா இருந்தது. God தாவீதை தேடினார், தாவீது கர்த்தரை மற்ற தேடிக்கொண்டிருந்தார். இந்த உபவாசத்தின் நாட்கள உங்களுடைய போக்கஸ் யாரா இருக்கணும் தெரியுங்களா? யாரா இருக்கணுங்க? உங்க பக்கத்துல உட்கார்ந்தவங்க கூட இருக்க கூடாது. உங்களுடைய போக்கஸ் should be God and God's presence. தேவன், தேவனுடைய பிரசன்னம். இப்போ எங்க இருக்கிறீங்க நீங்க? தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறீங்க. இப்பொழுது தேவனே அறிகிற ஒரு இடத்துக்கு வருகிறீங்க. இப்போ 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரொம்ப அருமையான ஒரு சீடன் அப்போஸ்தலனாகிய யோவான்னு சொல்லி, இந்த யோவான் 5 புஸ்தகங்களை பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறதை எழுதி இருக்கிறதை பார்ப்பீங்க. அவர் எழுதியிருக்கிற கடைசி அத்தியாயம் வெளிப்பாடு. ஆனா அவருடைய முதலாவது புஸ்தகமாகிய 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை எடுத்துக்கொண்டங்க தெளிவாக சத்தமாக வாசிக்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போ யாரா இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்க? உபவாசம் எடுக்கிற பிள்ளைங்க யாரா இருப்பீங்க? உபவாசம் எடுக்கிற பிள்ளைங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைங்க. ஆண்டவருக்கு யார் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க. Nobody in the universe without fasting and prayer can succeed. உபவாசமும் ஜெபமும் இல்லாத ஒரு மனுஷனும் தேவனிடத்துல போயிட்டு வெற்றி சிறந்த வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. உபவாசம் டெக்னிக்கலாக சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் தர்ஸ்ட், உள்ளான தாகத்தை ஏற்படுத்திட்டார். நான் எப்பொழுதுமே என் பிரசங்கத்துல சொல்கிற வார்த்தை இப்பொழுதும் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னுடைய பசியை அவன் கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற லோகாதிபதியானவனை எப்படி நீங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவீங்க? If you cannot control your hunger for food, not for God, hunger for food, சாப்பாடுக்காக நீங்க என்னதுங்க நீங்க கட்டுப்படுத்த முடியல, இந்த சின்ன வயிறு சாப்பாடுக்காக கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசானவனை நீங்க எப்படி நீங்களுடைய கைகளை உங்களுடைய வல்லமையில நீங்க கட்டுப்படுத்த முடியும்? Why many churches and Christians are failed? They know fasting, but they never fasted. அவருக்கு உபவாசம் தெரியும், ஆனா உபவாசம் என்ன பண்ண முடியலங்க, எடுக்க முடியல. சிலர் சொல்லுவாங்க எனக்கு வியாதியா இருக்குதுங்க அதனாலதான் எடுக்கலன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க எனக்கு கை காலெல்லாம் ஷேக்கிங் ஆவான்னு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குதுன்னா. ஏன்னா சாப்பாட்டுல தேங்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்குதான் இது உபவாசத்தின் நாட்கள்ல அட்லீஸ்ட் கவர் என்னங்க இந்த கறி இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்றாங்க, அவாய்ட் பண்ணல, அதை விட்டு என்ன பண்ணா தூரம் இருக்கணுமா இல்ல உபவாசம் எடுத்துக்கணும் இந்த பக்கம் என்ன பண்ணுங்க. That is your decision. என்னங்க, that is your 365 நாட்களும் சாப்பிட உள்ளவர்களாகி நாம் இந்த 40 நாள் ஆண்டவருக்காக என்ன பண்ணலாங்க, என்ன பண்ணலாங்க. சிலர் சொல்லுவாங்க இனிமையான எந்த விஷயமும் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனிமையான எந்த விஷயம், let it be sweet, let it be salt, let it be என்னங்க vegan or non vegan, என்னங்க கறி சோறாக எந்த விஷயமா இருந்தாலும் உப்பு காரம் இதெல்லாம் என்ன பண்ணினாங்களா
தவிர்த்து தேவனுக்குள்ள, ஏன்னா 40 நாள்ன்றது இட்ஸ் a very challenging one, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் இது செய்கிறதுனா எனக்கு என்னங்க, உங்களுடைய உள்ளான மனுஷன் சேஞ்ச் ஆகும். உங்க உள்ளான மனுஷன் இருக்கிறது போல அவன் இருக்க முடியாது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் 3 வருஷம் மட்டுமே. ஆனா அந்த 3 வருஷத்துடைய ஊழியத்துடைய வல்லமை எங்க வந்ததுங்க? உபவாசமும் ஜெபம். உபவாசம் ஜெபம். சோ நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் மேக் பண்ணி இருக்கிறீங்க இந்த 2025ஆம் ஆண்டுல. என்னதுங்க? தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சமர்ப்பணமாக ஒப்பு கொடுக்கும்படியாக உங்களே நீங்க ஜீவ பலியாக, தகன பலியாக, காணிக்கையாக, உங்களுடைய உபவாசத்தின் மூலியமாக காடுக்கு நீங்க சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு பாரம்பரியமாக இல்லாமல் ஆண்டவர் இடத்துல என்னதுங்க, உறவு கூறுகிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். அந்த வசனத்தை முடிச்சிருவீங்களா பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது இல்லை. அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்கு என்னவா இருப்பாங்களா? ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமாக இருப்பதை போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். இந்த வசனம் புரிஞ்சுச்சா? அவர் பரிசுத்தமா இருக்கிறதை போல நாமும் இடமா இருக்கணுங்களா? எனக்கு எதனா கொஞ்சம் புரியுதுதா? So it's not about only என்னதுங்க, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் செய்கிறதுனால மட்டும் இல்லைங்க, எல்லாமே இதுல இன்க்ளூடடா இருக்கும். பேச்சு, வார்த்தை, செய்கை, சாப்பாடு, என்னங்க நீங்க உட்கார்ந்து ஏந்திரிக்கிறது, நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னவா இருக்குங்க, காடுக்கு முன்னால கணக்காக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுச்சா? உபவாசம் பாரம்பரியமானது அல்ல. உபவாசம் கர்த்தரிடத்துல உறவாடுகிற ஒரு விஷயம். இப்போ நாம கேட்டோம், இந்த ஆஷ் வெனஸ்டே சொல்லும் போது மனுஷன் மண்ணினால் எடுக்கப்பட்டதுனால மறுபடியாக மனுஷன் மண்ணுக்கே திரும்பி போகிறான். அவன் மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக, இறையாமையாக அவன் போகிறதுனால தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தி ஆண்டவருக்கு சொல்கிற வார்த்தை, என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. சங்கீதம் 51 நம்ம இப்ப வாசித்தது போல நம்மை வெண்மையாக மாற்றுங்க, கவடற்றவனாக மாற்றுங்க, குற்றமற்றவனாக என்ன மாற்றுங்க. இந்த ஜெபத்தோடு நாம் ஆண்டவர்கிட்ட போய் சேர்கிறோம். இப்போ வாசித்தது போல 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல என்னன்னா, அவர் பரிசுத்தமா இருக்கிறதை போல நாமும் என்னவா இருக்க வாஞ்சிக்கிறாருங்க, நாமளும் ஆண்டவருக்கு முன்பாக தூய்மையாக இருக்கணும். சோ இந்த 40 நாளும் உங்களுடைய லைஃப்ல வித்தியாசமான ஜர்னிக்குள்ள நீங்க போவீங்க. சிலருக்கு ஆண்டவர் தரிசனம் ஆவார், சிலருக்கு ஆண்டவர் கனவுல விசிட் பண்ணுவார், சிலருக்கு ஆண்டவர் வாசலடியில் நிற்பார், சிலருக்கு ஆண்டவர் காதல பேசுறது உணர்வீங்க, சிலருக்கு வெளிப்பாட தருவார், சிலருக்கு ஆண்டவர் வசனத்தின் தோராயமாக பேசுவாரு, சிலருக்கு ஆண்டவர் புதிய கீதங்களை பாடல்களை தருவார், சிலருக்கு புதிய எண்ணங்களை தருவார், சிலருக்கு மறைத்து போயிருக்கிற ஜெப ஜீவியத்தை மறுபடியாக உயிர்ப்பிப்பார், சிலருக்கு இன்னும் உபவாசம் எடுக்காத எண்ணம் உள்ளவர்களுக்குள்ள கர்த்தர் உபவாசம் எடுக்கிறது நல்லதுன்றத வார்த்தையோட ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துவார். பலவீனமானவனுக்கு ஆண்டவர் பலனா இருப்பார், சுகவீனமாக இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சுகத்தை தந்து ஆண்டவரே அரணாக இருப்பார். நீர் அவருக்கு கோட்டையாக, நீர் அவனுக்கு தஞ்சமாக, நீர் அவனுக்கு கேடகமாக. கர்த்தர் தாமே எருசலேமை சுத்தி எப்படி ஆண்டவருடைய மலைகள் சுத்தி இருக்கிறதோ அதே போல கர்த்தர் உங்களோட சுத்தி அசைவாடு போகிறார். இந்த உபவாசத்தின் நாட்கள்ல 2 அடித்தளங்களை மட்டும் பார்க்காமல் 4 அடித்தளத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களோட ஆண்டவர் பிடித்து கொண்டு போகிற காட்சியை நீங்கள் உணர்வீங்க. இதுவரைக்கும் காணாத கண் கர்த்தரை காணுகிற கண்ணாக மாறும். இதுவரைக்கும் பேசாத வாய்
வாய் கர்த்தரை துதிக்கிற வாயாக மாறும். இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத விருத்த சேதனம் இல்லாத செவிகள் கர்த்தர் தாமே விருத்த சேதனம் செய்து ஆழமான சத்தியத்தை அறிகிற பிள்ளைகளாக, தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றப்படுவீங்க. இதுவரைக்கும் உணர்வில்லாத ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய உணர்வை ஆண்டவர் கொண்டு வருவார். இதுவரைக்கும் சந்திக்காத பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை நீங்க சந்திப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆழமான சத்தியத்துக்குள் நடத்துவார். உபவாசம் எடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அருகாமையில ஆண்டவர் நெருப்பை போடுவார். தேவனுக்கு கர்த்தர் உன்னை பலி பீடித்து வரைக்கும் அவர் இழுத்து வருவார். இந்த பலிபீடத்துல நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் தாம் உன்னை எரியும்படியாக ஆண்டவர் விசுவாசி கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை உற்சாகமாக உன்னை மறுபடியாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு உன்னை இழுத்து கொண்டு வருவார். Fasting can change your life. உபவாசம் உன்னுடைய டெஸ்டினியை மாற்றும். உபவாசம் தேவனை நோக்கி பார்க்கிற எண்ணமாக மாற்றும். உபவாசம் இதுவரைக்கும் நீ கூனி குறுகி நடந்து கொண்டிருப்ப, ஆனா இனி நாள் வந்து ஆண்டவனுடைய சிஸ்டமா மாத்த போகிறார். You are a privileged person. You are a privileged person. உபவாசம் உன்னோட ஸ்பீட் குள்ள கொண்டு போகும். உபவாசம் தேவனை போல் ரக்கை உள்ளவர்களாக நீங்க மாறுவீங்க. வசனம் சொல்றது சங்கீதக்காரன் 91ல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் தேவனை நோக்கி சொல்வான், நீர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என் தேவன், நான் உண்மைதான் என்ன செய்கிறேங்க, நான் நம்பி இருக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுனால அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்லிட்டு அதே சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனத்துல ஆண்டவனை திருப்தி ஆக்குவார் என்ற வசனத்தோட நான் முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உபவாசம் எடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ரூபிப்பார், மாற்றுவார். உன் மேல ஒரு அக்னி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த 25 நீங்க விசேஷமா வினோதமாக நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்கு முன்பாக சிங்கங்கள் வரும். உங்களுடைய இதே கைகளால் அதை பிடித்து போட்டு நீங்க முன்பாக போர்வலாக இருப்பீங்க. உங்களுக்கு முன்பாக கரடிகள் வரும். தேவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அந்த கரடிகளை ஒன்றுமில்லாத நீங்கள் தவிர்த்து போடுவீங்க. உங்களுக்கு முன்பாக ராட்சதர்கள் வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அவர்கள் நெத்திப்பட்ட நீங்க அடிக்கிற அளவுக்கு உங்களுடைய ஜீவத்தை தேவனை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க நீ தளர்ந்து நடக்காமல் விளக்கோடு நடக்கிற பிள்ளைகளாக கூனி குறியாமல் தேவனுக்கு கர்த்தர் உடைய தலைகளெல்லாம் உயர்த்துகிற தேவனாக விசுவாசிக்கிறவர் உடைய தலைகள் என்ன செய்ய போகிறார்கள்? உடைய தலைகளை அவனுடைய வாக்கு சொல்கிற, நான் உன்னை வாழாக்க மாட்டேன், உன்னை தலையாக மாற்று, உன்னை கீழாக்க மாட்டேன். You are a destiny maker before God, and God is the maker of persons. மனிதர்களை உருவாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இந்த மாலைகளை நமக்கு ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவர் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? மனுஷர்களை உருவாக்குறவர், மனுஷர்களை ரூபிக்கிறவர் அந்த தேவன் உங்களை ரூபிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு ஓர்ஜ், உங்களுக்குள்ள ஒரு பசி தாகம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நாம் 3ஆவது வசனத்துல நாம் கேட்போங்க. இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நீங்க வாசிக்க கேட்கறீங்க பாருங்க. மத்தேயு 5 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியம். இந்த நாட்கள் என்ன இருக்கு தெரியுங்களா? துயரம் இருக்கு, கஷ்டம் இருக்கும். ஐயோ பாஸ் எடுக்கிறமே என்ன இருக்குங்க? இட்ஸ் நாட் ஈஸி. நான் மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் டிஃபிகல்ட், இட்ஸ் சேலஞ்சிங். ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியல, ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர் துயரத்தை சந்தோஷமா மாற்றுவார். உன்னுடைய அழுகை தேவனுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். உன்னுடைய நீரூற்று தேவனுக்கு கர்த்தர் களிப்பாக மாற்றுவார். What you are praying for அதனுடைய மடியில வந்து சேரும். நீ எதுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறியோ அந்த ஜெபத்தின் விண்ணப்பங்கள் உன்னுடைய மடியில வந்து எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? துயரப்படுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இதுவரைக்கும் உங்களை நிறைய பேர் உங்களை துக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் உங்களை நிறைய பேர் அழ வச்சுட்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை நிறைய பேர் உடைச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றேன், நீ பயப்பட, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்காக வழக்காடுவேன். நீ ஆண்டவருக்கு முன்பாக, ஏன்னா யாக்கோபுலயும் அதுதான் ஆண்டவர் சொல்றார், எந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக பெருமையாக நிற்கிறானோ ஆனா ஆண்டவர் அவனை தாழ்த்துகிறார்.
எந்த மனுஷன் தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறானோ அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக உயர்த்துகிறார். நீங்க யாரா இருக்கிறீங்க இந்த மாலை வேளையில? தேவனுக்கு முன்பாக நான் தாழ்த்தப்பட்டவர்களாக தாழ்மையோடு நாம் என்ன செய்கிறேங்க? நான் தேடுகிறேன். அந்த வசனத்துடைய தோராய் பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆமென். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கத்தை நீங்க இந்த உபவாசத்து நாட்கள ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வீங்க. இப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? இந்த உபவாசத்து நாட்கள் நீங்க யாரை தரிசிக்கணும்? யாரங்க? யோவான் புஸ்தகம் 15:8 சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதாவுக்கு நீங்க மகிமைப்படுத்துவீங்க. நீங்கள் அவருக்கு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்களா? சீடர்களாக இருப்பீங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ இந்த உபவாசம் கடவுள்கிட்ட என்ன பண்ணுங்க? அருகாமையில. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுங்களா? இந்த இரவு நீங்க எல்லாருமே அந்த சிருஷ்டி கர்த்தரை நீங்க பார்க்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய கண்கள் யாரை காணணுங்க? இந்த கண்கள் யாரை பார்க்கணுங்க? உன்னை படைத்த தேவனை நீ பார்க்கணும். This is my prayer for your life. இந்த 40 நாட்களுக்குள்ள உங்களோட லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபாக, மாற்றப்பட்ட ஒரு ஜீவியமாக மாறும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யோவான் புஸ்தகத்துக்கு நாம் வேதத்தை திருப்புவோம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை நாம இங்க பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா என்ற ஒரு பண்டிகை. பஸ்கானா என்னது? என்னங்க பஸ்கா பண்டிகை? புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகை. இப்ப நீங்க புளிச்சவங்களா புளிக்காதுங்களா? என்னங்க புளித்தவர்களா புளிக்காது போனவர்களான்னு கேட்கிறேன். இந்த வசனம் அதானே இருக்குதுங்க. பஸ்கா பண்டிகை என்னங்க? என்ன இதோட கதை? என்ன பஸ்கான்ற வார்த்தை என்ன? எங்க ஸ்டார்ட் ஆச்சு? சங்கீதம் 136 ஒண்ணு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. எகிப்தில் இருக்கிற தலைச்சந்தர்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 136ஆம் சங்கீதம் நீங்க நிறைய வாட்டி வாசித்திருப்பீங்க. ஆனா அதனுடைய மைண்ட் என்ன உங்களுக்கு அங்க போயிருக்காரு. இந்த வசனத்துடைய ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, எகிப்தியருள்ள தலைச்ச பிள்ளைகளை சங்கரித்தீர்களே என்ற வார்த்தை. என்ன அப்படின்னா, கர்த்தராகி ஆண்டவர் இந்த இஸ்ரவேலின் ஜனங்க எகிப்துக்குள்ள 400 ஆண்டுகளாக அகப்பட்டிருந்தார். இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் மறுபடியாக என்னதுங்க இவைகளெல்லாம் நடக்கத்தக்கதாக அந்த ஒரு காலகட்டத்தின் தோராய்க்காக வைக்கப்பட்டிருந்தார். இது முடிஞ்சிருச்சு.
மறுபடியாக அவருடைய குமாரன் ஈசாக்கு வருகிறார். மறுபடியாக அவருடைய குமாரனாகிய யாக்கோபு வருகிறார். யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பு மூலியமாக இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுகிறார். யோசேப்பு என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு பதவி. என்னதுங்க, யோசேப்புடைய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிந்திருக்கும். எப்படி அவன் தன்னுடைய சொந்த சகோதரனால தள்ளப்பட்டவனாக, என்னதுங்க, மரணத்துக்காக ஏறெடுக்கப்பட்டவனாக, பழத்துல தள்ளப்பட்டவன். மறுபடியும் இஸ்மேலர்கள் வந்து அவனுக்கு ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அவன் போத்திபார் வீட்டுக்கு போறான். போத்திபார் வீட்டுல இருந்து மறுபடியாக எங்க போறாங்க, சிறைசாலைக்கு போகிறான். சிறைசாலையில அங்க வந்துட்டு ஒருத்தர் அப்பத்தை தேவனுக்கு ராஜாவுக்கு முன்பாக கொடுக்கிறனும், இன்னொரு மனுஷன் திராட்சரசத்தை கொடுக்கிறவனும். இந்த ரெண்டு கதையுடைய தோற்றத்தையும் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் அந்த மனுஷன் விடுதலை செய்கிறான். அவன் சொல்கிறான், நான் பார்த்த தரிசனத்தை போய் ராஜாவிடம் நீங்க போய் சொல்லி என்னை பத்தி ஏதாவது சிபாரிசு பண்ணுன்னு சொல்லி. ஆனா கதையோட நுணுக்கம் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அவனை பத்தி எதுவுமே பேசப்படவில்லை. இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு மர்மமான யோசனை வருகிறது. அந்த மர்மமான யோசனை யாராகிலும் என்னதுங்க விடுதலை செய்து அவனுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொண்டு போய் ராஜரிகத்துல பாதியம் கொண்டு போய்ன்ற வாக்கு வரைத்தாங்க. ஆனா யாருமே அதை செய்ய முடியாத ஒரு கட்டத்தின் தோராய நேரத்துல என்னதுங்க இந்த மனுஷன் நினைவு கூறுகிறான். யாருங்க, யோசேப்புன்ற ஒரு மனுஷன் இங்க இருந்தான். அவன் வந்தான் இந்த தீர்வு என்ன செய்ய முடியுங்க சொல்ல முடியும் என்ற இடத்துக்கு வருகிறான். யோசேப்பு இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. 7 வருஷத்தினுடைய அந்த நிகழ்வை பத்தி என்னங்க நல்ல செழிப்பான நாட்களும் மறுபடியாக ஒருமை வறட்சியின் நாட்களும் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தை கொடுத்த உடனே ராஜா மனம் கொழுந்து அவனுக்கு ராஜாவுடைய அடுத்த ஸ்தானமாக கவர்னிங் பொசிஷன் அவனுக்கு கொடுத்து விடுகிறாங்க. இப்பொழுது அவனுடைய சகோதரனை பத்தியும் தகப்பட பத்தியும் தாயை பத்தி இதெல்லாம் எதுவுமே யோசனை கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்துல அவன் ரொம்ப உண்மையாக நடந்து கொண்டு போயிருக்கிற நேரத்துல இஸ்ரேவேல்ல இருந்த ஜனங்கள், இஸ்ரேவேல் இருக்கிற அந்த மக்கள் 72 பேரு, அவர்களுக்குள்ள பெரிய வறட்சி இருந்தனால அவர்கள் கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி எகிப்துல ஒரு சாப்பாடு கிடைக்குது, நீங்க அதை போய் என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க பார்த்தா அவருடைய சகோதரன் வந்து பார்த்துறான், கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, இதெல்லாம் எங்க சகோதரன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வித்தியாசமான பரிசோதனை எல்லாம் செய்து பெஞ்சமின் அவன் கையில விடுத்து வைத்துக் கொண்டு கடைசியில வெளிப்படுத்தும் போது, நீங்க தள்ளினீங்களே, என்ன சாவடிச்சீங்களே, அந்த யோசேப்பு நான் வெளிப்படுத்தும் போது அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு துக்கப்பட்டு தன் தகப்பனை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊர்ல இருந்து கொண்டு வருகிறாங்க. சோ எல்லாருமே இப்போ அவனுடைய சகோதரனுடைய ஆளுகையின் காரியத்துல எல்லாருமே உட்கார்ந்துறாங்க. சோ எகிப்துக்கு வந்தவர்கள் 72 பேர் என்ன பண்ணுறாங்க உள்ள வருகிறாங்க. இவர்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருந்த நாட்கள் அப்படியே போக 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 அரசர்கள் ராஜாக்கள் மாறி போகிறாங்க. மாறின உடனே கொடூரமான ஒருத்தர் வரான். ராமசிஸ் 2ன்றாங்க வார்த்தை, பாரோன் என்ற வார்த்தை. பாரோன் சொன்னீங்கன்னா சர்வ வல்லவர், சர்வ வல்ல ராஜா, அரசாளுகிற. இன்னைக்கு நாம கூட என்ன பண்றோம், சக்கரவர்த்தி என்ற வார்த்தை யூஸ் பண்றோம். சக்கரவர்த்தின்றது பேர் கிடையாதுங்க, ராஜாவுக்கு கொடுக்கிற என்னதுங்க ஒரு பட்டம். என்னங்க சக்கரவர்த்தி என்ற வார்த்தை. சோ அந்த மாதிரி மன்னன் என்ற வார்த்தை. சோ எகிப்துடைய வார்த்தையிலும் எகிப்துடைய கலாச்சார ரீதியில அவனுக்கு பாரோன்னு சொன்னீங்கன்னா அவன் ஒரு சக்கரவர்த்தி போல ஆளுகை செய்கிறவனாக. பட் நீங்க ட்ரெடிஷனலாக புக்ல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா ராமசிஸ் 2 என்ற வார்த்தை தான் நீங்க பார்ப்பீங்க. சோ அந்த பர்டிகுலர் ஒரு ராஜா வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்க நாளுக்கு நாளாக விருத்தி அடைகிறதும் அவருடைய ஜனங்களுடைய தொகை அதிகமாகிறதும், அது மட்டும் இல்லாத எகிப்துல இருக்கிற ஜனங்களுடைய பாப்புலேஷனை காட்டிலும் இஸ்ரேலின் ஜனங்க என்ன ஆயிடுச்சுங்க அதிகமாக போகிறதும், இதெல்லாம் ராஜாவது காதுக்கு போக போக கடைசியில அவங்கள கீழே போட்டுருவாங்க, நடந்துரும் பாருங்க என்பது அவங்க மெல்ல மெல்லமா இவங்கள அடிமை தனத்துல அவங்கள வேலைக்கு கீழே விட ஆரம்பிக்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் ஜோன் போக 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 ஏறத்தாழ கிட்ட 20 லட்சம் ஜனங்களாக மாறிடும். எத்தனை லட்சங்க, எத்தனை பேருங்க, 72 பேரு என்ன ஆயிடுச்சுங்க 20 லட்சம் ஜனங்க. 20 லட்சம் ஜனங்க எப்படி இருக்கும், எப்படி இருக்குங்க? இது இல்லாத மனைவி, 12 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்க, ஆடு மாடு, என்னங்க இவையெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? சோ 400 ஆண்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜன பெருகம் அதிகமா ஆயிடுச்சு. அதனாலதான் பைபிள் சொல்லுது எல்லா பிள்ளைகளை சாவடிச்சிடுங்க அப்படின்ற வார்த்தையோட ராஜா கட்டளை எடுக்கிறான். அப்பதான் என்னதுங்க ஒரே ஒரு தாயார் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இந்த பிள்ளை எப்படி சாவடிக்கிறது வேணாம்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றாங்க கர்ப்பம் தரித்து என்னதுங்க அவன் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறத 3 மாசம் அவங்களை வீட்லயே வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் ஐயோ இது ரொம்ப ரிஸ்க் ஆகுது, இவன் ஒருத்தனா நம்ம எல்லாமே செத்துருவோமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போதுதான் அவனுடைய சகோதரியாக மெரியா கொண்டு போயிட்டு நைல் நதியில கொண்டு போய் விட்டு விடுகிறான்.
நைல் நதியில விட்டு உடனே ராணிகள் குளிக்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த குழந்தையானது என்னதுங்க அப்படியே அந்த அந்த கேஸ்கேட் கூட அப்படியே போக போக கரெக்டா ராணியோடைய சத்தத்துக்கு அது போய் பார்க்கும்போது ஒரு குழந்தையோட சத்தம். சோ ராணி சொல்லுறாங்க, போயிட்டு என்ன பண்ண, யார் இது, என்ன குழந்தை போய் பாருங்கன்னு இவன் பாக்குறதும் அழகா இருக்கிறது பார்க்கும்போது என்னதுங்க அவனுடைய அரண்மனைக்கு அந்த அம்மா கொண்டு போயிடாங்க. சோ மோசே என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா நாங்க தண்ணீரால் எடுக்கப்பட்டவன், தண்ணீரால் மீட்கெடுக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவன் என்னங்க மோசேன்னு சொல்றாங்க, தண்ணீரால் எடுக்கப்பட்டவன். இப்போ ராணுடைய வீட்டுக்கே அந்த குழந்தை போகிறதுனால இப்போ ராஜா என்ன பண்ண முடியாது, என்ன செய்ய முடியல, சொந்த காசு என்ன வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒண்ணும் பண்ண முடியல. சோ ராணி அவர் என்ன பண்ணாங்க, நீ எல்லாம் வாய்த்திருக்க அப்படின்னு ஏதோ பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்புறம் கதையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த குழந்தைக்கு இடம் பால் கொடுக்கணும். சோ இந்த அக்கா மீரியம் பின்னாலேயே போகும்போது என்னதுங்க கேட்டு அனுப்புறாங்க, யாராவது இங்க பால் கொடுக்குறவங்க யாரா இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கிராமத்துல இருக்கிறாங்க, வேணா அவங்கள கூட்டுட்டு வர அப்படின்னு கூட்டு வந்தா யாரை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க, சொந்த தாயாரை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மாக்கு பேமெண்டோட வேலை கொடுத்துக்கிறாங்க. கண் பார்வையில என்னதுங்க, இதெல்லாம் கதையுடைய நுணுக்கத்தின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான தோற்றம். ஆண்டவர் உன்னை நேசிக்க துவங்கி விட்டார், நீ அவருடைய சித்தத்துக்குள்ள இருந்தா எதுவுமே உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. விசுவாசிக்கிறவங்க இந்த பிள்ளைகிட்ட தான் அந்த அம்மா ஜெபம் பண்ணிருப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு, மகன் நீதான் மகன் எங்களை ரட்சிக்க முடியும், நீதான் மகன் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ண முடியும், வெளியே கொண்டு வர முடியும், எங்களுடைய அழுகை நீ மாற்ற முடியும், கண்ணீரை மாற்ற முடியும், வேதனையை மாற்ற முடியும், கசப்பை மாற்ற முடியும். ஒவ்வொரு வாட்டி அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தாயார் பாலை குடுக்க 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 இந்த நல்ல வார்த்தைகளும் நல்ல சொற்களையும் சொல்லி 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 என்ன பண்ணிருப்பாங்க. ஒருவேளை ஜெபம் கூட பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா வேதம் சொல்கிறது யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 24, 25 பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையை கர்த்தர் கேட்டார். அவர் ஆபிரகாம் இடத்திலும் ஈசாக்கு இடத்திலும் யாக்கோபு இடத்துல செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். என்ன செய்தார்களா, நினைவு கூர்ந்தார். சோ காடுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது, காட் அதை தெரிந்து கொள்கிறார். இந்த மகா மனிதனை தேவனுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்ள போகும்போது அவன் ஏற்கனவே எகிப்துக்கு பத்தி எல்லாமே அறிந்திருந்தான். He had all the knowledge of Egypt. எகிப்து படி என்ன தெரியும் அவருக்கு, கலாச்சாரம், பேச்சு, சுபாவம், ராஜ வீட்டில இருந்தவன், எல்லாமே அவருக்கு என்ன தெரியும், அத்துப்படி என்ற வார்த்தை அவருக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்து ஒரு எபிரேயன் அடிக்கப்படுகிறதோ காட்சியம் இந்த மனுஷன் பார்த்து என்னதுங்க அவனை கீழே தள்ள போனாரோ இல்ல அடிக்க போனாரோ பைபிளுடைய ரெஃபரன்ஸ் இல்ல நமக்கு. ஆனா அங்க ஒரு கொலை நடந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை உதாரணத்துக்கு அவனை பிடிச்சு பின்னாடி தள்ளி இருக்கலாம், ஏதோ ஒரு கல்ல கூட என்ன பண்ணிருக்கலாங்க, தலை போய் இடிச்சிருக்கலாம். சோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட். என்ன கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அந்த நாட்கள்ல ஒரு எகிப்தன் கொலை செய்வது என்னதுங்க, அவனுக்கு என்னதுங்க அதே தண்டனை தான். என்னங்க ஒரு உயிரணி பறிச்சதுனால இதே இஸ்ரேல் ஜனங்களை ஒரு உயிர் எடுத்தா அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. ஆனா ஒரு எகிப்தில நீங்க அதே ஊர்ல நீங்க செய்ததுனால உங்களுக்கு என்னங்க பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்குது. அவன் அறிந்து அவன் அந்த தேசத்தை விட்டு ஜனத்தை விட்டு மீதியான் என்ற தேசத்துக்கு ஓடி போகுது. இதுதான் நீங்க 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிட்டீங்க அந்த கதையோட தோற்றங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு கொண்டு போகும். மீதியான் தேசத்துக்கு ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஆண்டோடைய சந்திப்பு ரொம்ப விசேஷமா இருந்தது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த வேலைக்கு நீ முன்னால வரியா, செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், நான் ஒரு திக்குவாயன், ஏற்கனவே நான் அங்க கொலை செய்துட்டு இங்க வந்திருக்கிறேன், என் கதை உங்களுக்கு பாதியதான் தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, இல்ல எனக்கு முழுசா உன் கதை தெரியும், ஐ நோ எவ்ரிதிங் அபௌட் யூ, நீ எனக்காக ஊழிய செய்வியான்ற வார்த்தைக்கு எடுத்து மறுபடியாக எகிப்துக்குள்ள போகிறாரு. எகிப்துக்குள்ள போகும்போது என்னதுங்க இப்பொழுது நடந்த அந்த விஷயத்துடைய பரிமாணம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக நீர் அவரை அனுப்பி விடுங்க ராஜா கிட்ட கேட்கும் போது 10 வித்தியாசமான அற்புதங்களை செய்யறாரு. அந்த 10வது அற்புதம் பேரு தான் என்னதுங்க, எகிப்துடைய தலிச்ச பிள்ளைகளை ஆண்டவர் சங்காரமாக்கினார். இது யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க கேட்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை கொடுக்கிறார். அதுதான் பஸ்கா. பஸ்கா பண்டிகை அப்படின்னா கடந்து போகுது. இங்கிலீஷ்ல பாஸ் ஓவர் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன வார்த்தைங்க, பாஸ் ஓவர். என்னங்க கடந்து
கடந்து போவது. என்னங்க வார்த்தைங்க? கடந்து போவது. இந்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா அந்த கதையுடைய நுணுக்கம் இருக்கும். ஆண்டவர் மோசேயை அழைத்து ஒரு ஆடை கொண்டு வந்து அதை பலியிட்டு ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கதவு மேல அது பூசப்படுவதாக. இந்த இரவு சங்காரத்தின் தூதன் என்ன செய்ய போறான்? கடந்து போகிறான். எந்த வீட்டுக்குள்ள அந்த ரத்தத்தின் சின்னம் இருக்கிறதோ, நான் கர்த்தருடைய உடன்படிக்கையாக அந்த வீட்டுல இருக்கிறவர்களையும் அந்த வீட்டின் ஜனங்களையும் அந்த வீடை நான் தொடமாட்டேன். நான் என்ன செய்ய போகிறேன்? கடந்து போகிறேன். இது பேர் தான் பாஸ் ஓவர். என்ன வார்த்தைங்க? பஸ்கா பண்டிகை என்ற வார்த்தைனா கடந்து போவது. பாஸ் ஓவர். எகிப்துடைய வீட்டுக்குள்ள அந்த சின்னம் இல்லாதனால எகிப்துடைய வீட்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க? அழுகையின் சத்தம் ஆயிடுச்சு. இதுதான் நீங்க 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா யாத்ராகம புஸ்தகம், இந்த கதை முழு கதை அப்படியே ஸ்டோரி போயிட்டே இருக்குது. நீங்க 14ஆம் அதிகாரத்துல வரும்போது அவர்கள் புறப்பட்டு போவதும் இந்த காட்சியெல்லாம் நீங்க கேட்பீங்க. கர்த்தர் யாத்ராகம் 14 வாசிக்க கேட்கிறோம். யுத்தம் உன்னதல்ல, யுத்தம் எனதாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை நமக்கு முன்பாக என்ன செய்ய போகிறாருங்க? யுத்தம் செய்ய போகிறார். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க அந்த வசனத்துல நீங்க கேட்க போகிறீங்க. ஆனா என்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வார்த்தைங்க? பஸ்கா பண்டிகைனா அந்த வீட்டுக்குள்ள அந்த ஜனங்க அந்த வீடை விட்டு அவர்கள் வெளியே வரக்கூடாது. அந்த இரவு சங்காரத்தின் தூதன், ஒரு பெரிய இருட்டு என்ன போகுதுங்க? கடந்து போகுது. என்னங்க இப்ப கூட ஒரு பண்டிகை ஒண்ணு வந்திருக்கோம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல் இருட்டு பண்டிகை. ஆமா ஆமான்னு சொல்றாங்க சிலர். பரவாயில்ல, நம்ம ஆளுங்களுக்கு இது கொஞ்சம் புரியுது. கோட் வேர்ட்ல பேசினாலும் நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆகுதுங்க? புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஒரு இருட்டு பண்டிகை இந்த வருஷத்தோட ரொம்ப பெரிய பண்டிகை. போன வாரம் தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதாகில கவனம் இருக்குதுங்களா? ஓகே, சேம் கான்செப்ட். அதுதான் அவங்களும் பைபிள். சங்காரத்தின் தூதன், அழிவு தூதன், என்னங்க அவன் என்ன செய்ய போகிறாங்க? இந்த காரியத்தை இஸ்ரவேலின் ஜனங்க நினைவு கூறணும். இது லூக்கால ஒரு வசனம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15 இருந்து 20 வரைக்கும் வாசிக்க கேட்பாங்க. லூக்கா சுவிசேஷம் 22:15 இருந்து. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். இஸ்ரவேலுடைய கலாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடியே ஆகணும். They cannot skip this particular festival. இந்த 30 வயசுல இருந்து 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாரு? 3 வருஷம். இந்த 3 வருஷோட கணக்கு எங்கத்துல வருது தெரியுங்களா? எங்கத்துல இருந்துங்க? பஸ்கா. எங்கத்துல இருந்து வருதுங்க கணக்கு? பஸ்கா. சோ ஆண்டவர் எத்தனை பஸ்காவை சந்திச்சாரு? 3 பஸ்காவை சந்திச்சார். அதுக்கு முன்னாலே கர்த்தர் என்ன செய்றார்? ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த பஸ்காவின் நாட்கள்ல திருமண வைபவம் நடக்காது. பஸ்கா நாட்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க? கல்யாணம். நம்ம ஊர்ல கூட இருக்குதுங்களா? சில ஆஷாடங்கள் என்ன செய்யறது இல்லையா? இப்போ இந்த மாதிரி நேரத்துல கூட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேரத்துல இந்த ஒரு லெந்து நாட்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க? லெந்து நாட்கள் முன்னாலே வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடுங்க, பையனை பார்த்துட்டு போயிடுங்க. இந்த 2 நாள் ஆயிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? கல்யாணம் பத்தி பேசலாங்க. இப்ப எதுவுமே பேசுறது வேணா. எங்க மாமாக்கு சொல்லியிருக்கிறேன், தாய் மாமாக்கு சொல்லிக்கிறேன், பேய் மாமாக்கு அப்படி எல்லாம் சொல்லி இருப்பாங்க. இப்ப நீங்க யாரும் போன் பண்ணிக்கிறீங்களே, இதுதான் சொல்லி சுத்தி இருப்பாங்க. காரணம்னா இதுதான் அவருடைய என்னங்க நாட்கள். இதுல என்ன செய்ய மாட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்க? இந்த நாட்களை திருமண வைபவம் நடக்குமா? நோ. ஏசப்பட ஊழியம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கானானூருடைய கல்யாணத்துல இருந்து. அப்படின்னா இங்க இருந்து என்ன ஆகுதுங்க? 6 மாசத்துக்கு முன்னால போகுதுங்க ஸ்டோரி. இங்க இருந்து 6 மாசத்துக்கு முன்னால போகுது. சோ அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்.
அவருடைய ஞானஸ்தானம், அவருடைய ஊழியம், அவருடைய என்னங்க வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படியே போயிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் பஸ்கா, 2வது பஸ்கா, இப்போ 3வது பஸ்கா. இதுதான் லாஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 6 நாளைக்கு முன்னால, பஸ்கா வரதுக்கு 6 நாளைக்கு முன்னால ஒரு வசனத்தை கேட்டோம். இப்போ லூக்கா 22ல கடைசி நாள்ல அவர் சொல்கிற வார்த்தை, பஸ்கா வரதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை செய்துறேன் அப்படின்ற அந்த வசனத்தோட தோற கொண்டு போங்க சகோதரியே. இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் நான் என்னவா இருக்கிறேன், ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று நான் இனி என்ன பண்ண மாட்டேங்க, புசிப்பதில்லை. என்ன வார்த்தை கொண்டு வருகிறார் பாருங்க. சோ பஸ்கான்னு சொன்னா என்னது, இதாகிலும் சாப்பாடா, இதாகிலும் டச் பண்ணக்கூடாத ஒரு விஷயமா? அப்படின்னா அந்த பண்டிகைனா கரிசோறு சாப்பிடுகிற ஒரு நாளா? ஏன் நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த நாட்கள்ல? ஏன் அந்த நல்ல விஷயத்துக்கு ஜனங்க இடம் கொடுக்கறது? என்ன காரணம்? வசனம் சொல்றது, நான் சொல்ல, நான் மிகவும் ஆவலா இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு யூதனுக்கும் பஸ்கா என்னதுங்க, ஒவ்வொரு யூதனுக்கும் பஸ்கா பண்டிகை அவசியம். கிறிஸ்துவனாக நீங்களும் நானும் என்னதுங்க, நமக்கும் அவருடைய பர்த்டே கொண்டாடுகிறோம். எத்தனை பேர் அவருடைய பர்த்டே கொண்டாடுகிறீங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னங்க அவருடைய பர்த்டே எப்போங்க சொல்றீங்க? கிறிஸ்துமஸ் 25 சொல்றீங்க பாத்தீங்களா, அவருடைய பர்த்டே. ஆனா 2வது பஸ்கா. நீங்களும் அந்த பஸ்காவை கொண்டாடுகிற பிள்ளைங்க, நீங்களும் அந்த பஸ்காக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைங்க. அதுதான் வசனம் சொல்லுது, புளிப்பில்லாத அப்பம், இனிமையான எந்த விஷயம். ஒவ்வொரு யூதனும் அதை கடைபிடிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முகமதுடைய பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை கூட அது பின்னாலே ஃபாலோ ஆயிடும். அவங்க சந்திரனை பார்த்துனா அவங்க சேம் கான்செப்ட் தான், ஒரு ஆடை வெட்டணும். இப்ப அதுதான் கான்செப்ட். நமக்கு பெரிய ஆடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா பலியாகி இருக்கிற 53ஆம் அதிகாரம் போல ஒரு ஆடை போல் தன்னை தான் ஒப்பு கொடுத்தார் விசுவாசிக்கிறவங்க. இப்ப அவர் சொல்கிறார், நான் இதை புசிக்க மாட்டேன், நானே பஸ்காவாகவே மாறுகிறேன். எந்த மரணத்தின் தூதன் நீங்க எகிப்து நாட்களை உங்களை சந்திக்க வந்தானோ, நான் அதை தூதனானவனே நான் சந்திக்க போகிறேன். அதுதான் அப்போஸ்தலர் கேட்கிறாரு, மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த யூத ராஜ சிங்கம் நமக்கு ஆசைவாக விசுவாசி காரணத்தை நாமத்தை உற்சாகமாக விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சோ காட் கான்செப்ட் இயேசுப்பா என்னவா மாறுகிறாரு, அவரே பஸ்கா. இதுக்கு முன்னால வாசப்படியில வந்து ரத்த கோலமாக ஒரு கிராஸ் போல என்ன பண்ணாங்க, பூசிட்டு போனாங்க. இப்போ இவர் ரத்த கோலமாக பூசப்படலைங்க, ரத்த கோலமாகவே மாறு. அதான் எபிரேயர்ல வாசிக்கிற ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்ல. யோவான் புஸ்தகம் 1 யோவான் புஸ்தகம் 1, 5, 6, 7, 8 சொல்லு, அவர் ஒளியில இருப்பதை போல் நாமும் ஒளியில நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க ஏதுவாக இருக்குது. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமாக நம்மை நாம் வஞ்சிக்குள்ளாக இருப்போம். அவருடைய சத்தியம் நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களை மன்னித்து அவர் நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்ற உண்மையாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சோ இப்போ என்னவா மாறாரு ஏசப்பா? பஸ்காவாகவே மாறாரு. ஏசப்பாவை அடிச்ச நாள் எங்க தெரியுங்களா? எந்த நாள் அடிக்கிறாங்க ஏசப்பாவை? அந்த பஸ்காவின் இரவு, சாயங்கால வேளை, அதிகாலை, அதுதான் அடிக்கிறாங்க. அதான் வசனம் சொல்கிறது பாருங்க, கொண்டு போகிற வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும். என்னங்க இது எப்ப நான் செய்திருக்கிறீங்களா? அந்த வார்த்தை, இந்த பாத்திரத்தை வாங்கி உங்களிடத்துல
பங்கெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த வசனம் எங்கன்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எப்பனா பண்ணிருக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க, எங்கங்க, எப்போ? உங்களை அறியாமல நீங்க பஸ்காவை ஒவ்வொரு மாசம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதுதான் ராபோஜனம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். அவர் வருகிற அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவரை நாம் நினைவு கூறுறோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரம் தான் நீங்க, அதுதான் சொன்ன நான் ஏற்கனவே, நீங்க பாரம்பரிய உபவாசம் எடுக்கவில்லை. ஏன்னா இந்த உபவாசம் நான் ஒவ்வொரு ராபோஜனம் எடுக்கும் போது நான் எடுத்துட்டே வருகிறேன். ஆனா இன்னைக்கு நான் எடுக்கிறதுக்கும் உபவாச நாளில் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்னை நான் கான்செக்ரேஷன், ஒதுக்கப்பட்டவனாக, பிரிக்கெடுக்கப்பட்டவனாக ஆண்டவர் என்னை மாத்திக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கையை வைத்துக் கொண்டு லேவி புஸ்தகத்துக்கு நாம் வேதத்தை திருப்போங்க. லேவி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்பாங்க. லேவி புஸ்தகம் 23ல இருந்து கேட்பாங்க. 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். சபை கூடி வந்து பரிசுத்தமாக ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தருடைய பஸ்கா மிஸ் பண்ணீங்க ஒரு வார்த்தை. குறித்த காலத்திலே கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. முதலாம் மாதம் 14ஆம் தேதி, முதலாவது மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற, அந்தி நேரம் அப்படின்னா அந்தி நேரம் என்னங்க? சாயங்கால வேலை. சோ நமக்கு ஒரு டேட் இருக்கு. முதலாவது மாசம் 14ஆம் தேதி அந்தி வேலை. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்ப அடிச்சிருப்பாங்க? முதலாவது மாசம் என்னங்க? 14ஆம் தேதி அந்தி நேரம். எத்தனை பேருக்கு தெரியும் அடுத்த மாசம் ஒரு புதிய நியூ இயர் இருக்குதுன்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏப்ரல் 14 என்னங்க? தமிழ் வருஷம். ஓகே, பரவாயில்ல, நம்ம ஆளுங்க இந்த விஷயத்துல எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ தமிழ் வருஷம் நீங்க கரெக்டா நீங்க சொல்றீங்களே, பைபிளுடைய முதலாவது மாசம் எது? நிசான் மாசம். அதே 14ஆம் தேதி சாயங்கால தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடிச்சாங்க. இதேதான் அடுத்த மாசம் 14ஆம் தேதி சாயங்காலம் குட் ஃப்ரைடே ஆராதனை நீங்க பாப்பீங்க. சேம் டு சேம் டைமிங் லைனோட நீங்க. ஏன்னா நான் சொல்றேன், வசனம் சொல்லுது. 17க்கு நீங்க போனா உங்களுக்கு என்ன இருக்குங்க? சோ நம்ம செக் பண்ணலாம், அந்த டைமிங் எல்லாம் செக் பண்ணலாம். ஏன்னா கேலண்டர்ஸ், நிறைய கேலண்டர்ஸ் இருக்குது. கேலண்டருடைய மாற்றங்கள் எப்படி உண்டானதுன்னு சொல்லி நாம் பார்ப்போம். சோ நிறைய விஷயங்கள் நாம வரப்போகிற நாள் என்ன பண்ணாங்க. இப்ப அந்த வசனம் அப்படியே வாசிக்க கேட்போம் பாருங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே, அடுத்த நாள் என்னங்க? 14ஆம் தேதியில இருந்து கர்த்தருக்கு 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையை. புளிப்பில்லான்னு சொன்னீங்கன்னா இனிமையான ஒரு அப்பம். ஈஸ்ட்ன்ற வார்த்தை புளிப்பு கொண்டு வரது என்னங்க? ஃப்ரெக்மெண்ட் என்ற வார்த்தை. அப்படின்னா அந்த தோசை மாவை என்ன பண்ணுவாங்க? புளிக்க வைப்பாங்க. அப்பதான் தினமா இருக்காங்க. இப்போ புளிக்காத ஒரு தோசை எப்படி இருக்குங்க? அடை மாதிரி இருக்கும். வேற வீட்டுல இருக்கிறவங்களா கையை தட்டி, வா என்ன நல்ல தோசை சேர்த்துக்கிறீங்க, இப்படிப்பட்ட தோசை நான் அமேசான் கார்டுல நான் பார்க்கவில்லையே என்ற வார்த்தையில நீங்க என்ன பண்ணலாங்க? நல்லா போட்டு கொடுத்தாலே என்ன இல்லைங்க குறை சொல்றாங்க. இன்னும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா அப்படிதான் சாப்பிடணும். அதுதான் இந்த பண்டிகையுடைய பரிமாணம். அதுதான் இனிப்பானது, புளிப்பானது, என்னங்க உப்பானது, கரியானது, வர்க்கதாது, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாதுன்றது காட்டிலும் கொஞ்சம் தூரம் இருங்கன்னு சொல்லுங்க. இல்ல டாக்டர் சொல்லிக்கிறாரு இது சாப்பிட்டா உயிரோட இருப்பா, தயவு செய்து சாப்பிடுங்க. அதுக்கு நான் என்ன இல்லைங்க. ஆனா உண்மையா நீங்க காட் கிட்ட கனெக்ட் ஆகணும்னு சொன்னா என்ன பண்ணுங்க? எங்களுக்கு சத்திய சோதனை என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி நாட்கள் தான் எங்களுக்கு வறுத்து கொடுத்துருவாங்க.
மீட்டிங்ல போற இடத்துல என்ன இருக்குங்க, சாப்பிடுங்க பாஸ்டர், சாப்பிடுங்க பாஸ்டர். நாங்களே எங்க வாங்க பேச்சு கேட்கறல 2 மணி என்ன பண்ணிடுதுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மேல இருக்கிற எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு என்னங்க அந்த மாதிரி நாங்க. ஆனா வசனம் சொல்றது புளிப்பில்லாத, இப்போ ஏதாவது கொஞ்சம் புரிச்சிட்டீங்கன்னா புளிப்பில்லாத அப்பத்துடைய அர்த்தம், did you understand something? Unleavened bread என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. பட் இட்ஸ் a very strong word, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா தமிழ்ல பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்பம் என்ற பாத்தீங்கன்னா ஃப்ரெக்மெண்ட் இல்லாதது, என்னங்க ஈஸ்ட் ஆட் பண்ண மாட்டான். ஒவ்வொரு யூதருடைய வீட்டிலையும் பாத்தீங்கன்னா யான் என்ற அப்படின்னா ரொட்டியை செய்வாங்க. இந்த யான் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அந்த ரொட்டிக்குள்ள இன்னைக்கு யானா நானா நீங்க என்ன சொல்வீங்க, நான் என்ற வார்த்தை. அதுக்குள்ள ஈஸ்ட் என்ன பண்ணுவாங்க அடிச்சு அதுக்குள்ள தயிரை போட்டு பிசைந்து என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா அது என்னங்க புளிப்புனா அதுக்குள்ள ஒரு பஃப் மாதிரி என்ன இருக்குங்க, அந்த இதை தட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தந்தூரியில வைக்கிற மாதிரி உள்ள தட்டி வைப்பாங்க. இதுதான் யூதருடைய சாப்பாடு, உணவு பரிமாணம், யானுன்னு சொல்லுவாங்க. அது கூட வந்துட்டு ஒளிவ அந்த பழமும் அது உட்கார்ந்துட்டு அதை சாப்பிடுவாங்க. இதுதான் அவருடைய ஜெனரலைசேஷன் ஃபுட்டுங்க. இப்போ இந்த வசனத்தோட தோராயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அது இல்லாதவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அது வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இந்த பண்டிகையே பாத்தீங்கன்னா என்னதுங்க, அதை என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்கணும், கொண்டு வரக்கூடாது. ஏசப்பா இப்ப என்ன சொல்றாரு லூக்கா 22ல, நான் இதை கொண்டாடணும்னு ஆசைப்படுகிறேன், ஆனா நான் ஒரு விஷயம் செய்யறேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் வருகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். காரணம் என்னது, அவரே நமக்கு புளிப்பில்லாத அப்பமாகவே மாறினார். விசுவாசிக்கிறவன் அவரே என்ன மாறிட்டாங்க, அவரே ஜீவ பலியாக மாறினார், அவரே அந்த பிரதான பலியாக மாறினார். இதுவரைக்கும் இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்திலும் இந்த நாள் வரைக்கும் அவர்கள் ஒரு ஆடை என்ன பண்ணாங்க, பலியிட்டு அந்த பலியிட்ட அந்த காரியத்தை தகன பலியாக ஒப்பு கொடுத்து அவர்கள் அந்த ரத்தத்தை கட்டவர்களையும் அவர்கள் என்ன பண்ணுங்க காது பகுதியில அவர்கள் தெளித்து அவர்கள் போன. இதுதான் அவருடைய கஸ்டோடியல் ஸ்டஃப். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊர் பண்டிகைன்னு சொல்லி இந்த விஷயங்களை செய்யறாங்க, ஊர் பக்கமும் செய்யறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னங்க எங்க ஊர்ல என்ன இருக்குதுங்க, தேரு பண்டிகை, ஆடை வெட்டணும், என்ன வெட்டணும், கோழியை வெட்டணும், வெட்டமா இல்லைங்களா, அதே கஸ்டோடியல் தான், சேம் திங் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா நமக்கு பிரதான பலியாகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை முடிச்சிருங்க பாருங்க. அந்த முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களையும் 7 நாள் என்னதுங்க புளிப்பில்லா அப்பங்களையும். யோவான் 12ஆம் அதிகாரம் 6 நாளைக்கு முன்னால, எத்தனை நாளுக்கு முன்னால, 6 நாளைக்கு முன்னால. லூக்கா 22, லூக்கா 22 பஸ்கா பண்டிகை என்ன, பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. சமீபம்னா என்னங்க, 1 நாள் 2 நாள் இருக்கலாமா, கிட்ட. இங்க 6 நாள், இங்க 7 நாள், இங்க சமீபம். பாருங்க இதெல்லாம் வார்த்தை எவ்வளவு கிளீனா கொண்டு போகிறார் பாருங்க. முடிச்சிருங்க சிஸ்டர். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7 நாட்கள் என்ன செய்யணுங்களா, என்னங்க உபவாசம் 1 நாள் இல்ல, உபவாசம் 7 நாள் என்ன ஆனாங்க, ரொட்டேஷனலா போயிட்டே இருக்கும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. ஓகே, இப்போ நம்ம யாத்ராகமம் 12:21க்கு வந்துருவாங்க. ஏன்னா டைம் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது, நம்ம பினிஷ் பண்ணோம். யாத்ராகமம் 12:21ங்க. 12ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கழுத்துகளில்
கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து, கிண்ணியில் இருக்கிற ரத்தத்தில் தோய்த்து என்னங்க, அந்த ஆடை வெட்டணும். அந்த ஆடோட ரத்தத்தை ஒரு கிணத்துல ரொப்பி அதில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும், வாசலின் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும், வாசலின் நிலைக்கால்கள் இரட்டிலும் தெரியுங்கள். என்ன பண்ணாங்களா? ரத்தத்தை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில இது நமக்கு புதுசா பழையசா? என்னங்க, நம்மளால யாராவது பார்த்ததே இல்லையா? வாசல் கிட்ட ரெட்டா பூசி நாம மாதிரி இருக்கிறது பாக்கலையா? பழைசு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் தான். எதுவுமே உங்களுக்கு அப்ப இது எங்க எடுத்து இருக்கிறாங்க? இந்த வசனத்தை இங்க எடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்குது? நம்முடைய வீட்டு நிலைக்கால் வாசல் இருக்கு. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த நிலைக்கால ஆசீர்வதிக்கிறோம். இதுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. புரியுதுங்களா? அந்த வசனம் அப்படியே கொண்டு போகிறார் பாருங்க. கீழே நிலைக்கால்கள் ரெண்டிலும் தெளியுங்கள், விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். இதுதான் புறஜாதிங்க சொல்றாங்க. 6 மணிக்கு மேல உனக்கு என்ன வெளியே வேலை? என்ன கேக்குறாங்க? 6 மணிக்கு மேல உனக்கு வெளியே என்ன வேலை? நம்ம ஆளுங்களுக்கு 6 மணிக்கு மேலதான் வேலையே ஸ்டார்ட். கரெக்டா இல்லைங்களா? இங்க சொல்றாரு சாயங்காலத்துக்கு மேல என்னங்க வெளியே போக கூடாதுன்றார். நான் என்னன்றோம்? 6 மணிக்கு மேலதான் என்ன பண்ணோம்? ஒருத்தர் சந்திக்கணும். இப்ப வசனம் எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் ரெட்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஆமென். வாசற்படியில இருந்தே என்ன பண்ணுவாங்க? கடந்து. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பெரிய முக்கியமான நோக்கம் என்னன்னா, பூமியில மரணம் மிருத்யம் என்ற வார்த்தைய ஆதியாகம புத்தகத்துல நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாக. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, அப்பச்சம் திராட்சரசத்தை கொடுக்க வச்சு நீ இதை சாப்பிடுகிற நாள்ல நீ உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியல நான் சொன்ன வார்த்தை? அங்க சொன்னாரு தோட்டத்துல, இந்த பழத்தை சாப்பிடறனால நீ சாகவே. அதே இயேசப்பா ஜனங்கள் மத்தியில் இருக்கும்போது என்ன செய்தாருங்க? அப்பத்தையும் திராட்சரசத்தை கொடுத்து என்ன செய்தாருங்க? இது நீங்க வாங்கி பூசிங்கள். என்ன இல்லைங்க? வாங்கி பூசித்தா என்றென்றைக்கும் கிறிஸ்து உடனே சதா காலத்துக்கு ஜீவனாக அவரோட கூட விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இது வரைக்கும் ராபோஜனை எதுக்கு எடுத்தீங்களே தெரியாத எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு நாள் ராபோஜனை எதுக்கு எடுக்கிறோம்? இங்க எடுக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்துல வாங்கி பூசித்தா இங்க எடுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாசம் வாண்டாங்க, அடுத்த மாசம் நாங்க எடுத்துக்கிறோங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த மாசம் வேணாம், அடுத்த மாசம். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான மிஷன் இந்த பூமியில, எந்த மிருத்யுவானவன் எகிப்துல ஜனங்களை சங்கரிக்க வந்தானோ அந்த மிருத்யுவை கர்த்தர் சந்திக்க போனான். அதுதான் பைபிள் சொல்லுது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலத்துக்கு உயிரோடு இருக்கிறேன். அவர் மரணத்துக்கும் பாதாளத்துடைய திறவுகோல உடையவனாக இருக்கிறார். சோ இயேசுவுடைய மிஷன் என்ன தெரியுங்களா? பூமியில மரணத்தையும் பாதாளத்துடைய திறவுகோல இப்பொழுது அவர் கையில இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ அவருடைய முக்கியமான ஊழியத்தை பாத்தீங்கன்னா, பிறப்பு, ஊழியம், இறப்பு, உயிர்த்தெழுந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல அவர் முக்கியமான செய்த விஷயம் பாத்தீங்கன்னா, மரணத்தை சந்தித்த யூத ராஜேஷ். வேற எந்த மனுஷனும் மரணத்தை சந்தித்து உயிரோட வரவில்லை. உலகத்துல பெரிய பெரிய அரசர்கள் வந்தாங்க, ஞானிகள் வந்தாங்க, மெய் ஞானிகள் வந்தாங்க, எல்லாருமே மரணத்தை சந்தித்தாங்க. என்ன ஆயிட்டாங்க? அவங்களுக்கு ஒரு கல்லறை இருக்கிறது. ஏசப்பா வந்தாரு, அவர் மரித்தாரு, அவருக்கு ஒரு கல்லறையை ஏற்படுத்த என்ன பண்ணாங்க?
வைத்தாங்க. அரண்மனையாகிய யோசேப்பு இதுவரைக்கும் வைக்காத ஒரு மனுஷனுடைய கலரை கொண்டு வந்து அவருக்காக கொடுத்தாங்க. பணக்காரனுடைய கலரை கொடுத்தாங்க. ஆனா 3ஆம் நாளுடைய கதை சொல்கிறது, அந்த கலரைக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைச்சு வெளியே ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க இதுவரைக்கும் நீங்க அந்த கலர் கிட்ட போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது தெரியுங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவானவர் இங்க இல்லை. நாங்க இந்த நாளுடைய பிரசங்கத்துடைய செய்தி, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற இந்த இயேசுவானவர் இந்த கல்லறையில இல்லை. அப்ப எங்கதான் இருக்கிறாரு? ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. விசுவாசிக்கிறவங்க. So focus on God. Let's praise. Let's close our eyes and pray. தேவனுக்கு கர்த்தர் வரப்போகிற நாட்கள் இன்னும் நிறைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பஸ்கா. ஏன் ஏசப்பா மரிக்கணும்? ஆஷ் வெனஸ்டே அவருடைய மரத்தினத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? ராபா ரீபே ரூபா லவிதா ரபு ஷமனஸ்தர நான்டேரே கிபி ஆண்டரபு. எங்களை தூய்மையாக்க ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்குங்க. அப்பாவுடைய கருத்துக்குள்ள எங்களை ஒரு வசை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பாவுடைய நீதி மார்க்கத்தின் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் இதுவரைக்கும் வாசித்த ஒவ்வொரு வசனத்துக்குள்ள ஜீவனை பரிமாணத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ராபா லேபே ஷூரோ போஸ்தரோ நோட்டேரே கிபி லனாந்தரவா ராபா அதிதரவா. இன்னும் ஆழமான சத்தியத்தை தெரிந்து கொள்ள, ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. காடுடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் அனுகிரகமா இருங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் கிருபையா இருங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேல நீங்க இறங்கி வர்றபடியா நாங்க பிரார்த்திக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க.